மடம். உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம் போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிகைண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம். வரும் 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது, உங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த காணொலியில தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டேரட் கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சிஸ்டர். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசியில் பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பவரை கொடுக்கக்கூடிய வருடமாக அவங்களுக்கு இருக்க போகுது. அவங்க இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த காரியங்கள்லேருந்து எந்தெந்த இடத்துல அவங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்றத மட்டும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ஸோ இந்த ஆண்டு அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கான ஒரு பொசிஷன் காத்துட்ருக்கு. ஸோ அந்த பொசிஷனை கூட அவங்களால கைப்பற்ற முடியும். அண்ட் இவங்களுடைய அந்த வேல்யூ என்னன்றது மற்றவங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகும். மற்றவங்க இவங்களுடைய அந்த நிர்ணயத்தை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இவங்க யார், இவங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பணம் சார்ந்து பொருள் சார்ந்து ஒரு புதிய வாய்ப்புகள் வரும். ஸோ அந்த வாய்ப்புகள் சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் இந்த வருடம் அந்த வாய்ப்புகளை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் இப்படியெல்லாம் நான் இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக அது அமைஞ்சிரும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிற ஒரு ஆண்டாக அவங்களுக்கு இந்த ஆண்டு அமைய போகுது. வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொன்னீங்களே, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல வாய்ப்புகள் அமையும்? ஒரு தொழில் முதலீடா இல்லை வேற மாதிரியான விஷயங்களா? தொழில் முதலீடாக இருக்கட்டும், பணம் சார்ந்த ஒரு நிலம் சார்ந்த முதலீடாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள், ஒரு சாலிடான ஒரு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இவங்களுக்கான ப்ளஸ்ஸாக என்னவாக எல்லாம் இருக்கும்? ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது உணர்வு ரீதியாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருப்பாங்க. ஸோ எவ்வளோ சோகங்கள் கோபதாபங்கள் இதெல்லாம் இருந்தாலுமே கூட அந்த உணர்வு அந்த ஒரு இமோஷன்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, நான் இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு புதுசாக ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு நபர்கிட்ட பேசுகிறோம், அப்போ அந்த உணர்வு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மனநிலை, அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கும். அது எப்பவுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னா எதெல்லாம் இருக்கும்? ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் ஃபேமிலி பற்றி யோசிக்கிறது, ஃபேமிலிக்காகவே சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக மைனஸ் கொடுக்கும். ஏன்னா இது என்ன ஆகும்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் பர்சனல் லைஃப்லேயும் இவங்க ஃபேமிலிக்காக நிறைய அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபேமிலியை ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அவங்களுக்கு மைனஸாக இருக்கும். ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே சமயம் உங்களுடைய பர்சனல் க்ரோத் மேலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்கிறாங்க. விருச்சிகம் ராசியில் பிறந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமைய போகுது? அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ அனுஷ நட்சத்திரத்துக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைய போகுதுன்னா இவங்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம். ஸோ நான் செல்ஃபிஷாக இருக்கேன், எனக்கு என் சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போராட்டத்துக்குரிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது அப்படின்றத தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க நான் என் சந்தோஷத்துக்காக இனிமேல் நான் என் லைஃப்பை வாழ போகிறேன் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது போராட்டத்துக்குரிய ஒரு வருடமாக இந்த 2026 அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அது ஒரு டாஸ்க் அவங்களுக்கு ஆக்சுவலி. சரி, ஓகே, உன்னோட சந்தோஷத்துக்காக நீ எந்த அளவுக்கு இறங்குறன்றதை பார்க்கலாம் அப்படின்றது யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாஸ்காக இருக்க போகுது. ஸோ இதில் நிறைய நல்லது கெட்டதெல்லாம் வந்து போகும். இவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஒன்று நல்லா இருந்ததுன்னா இன்னொன்று ஃபெயிலியரை நோக்கி போகும். ஒன்று சரினா ஒன்று தப்பானதாக இருக்கும். அது மனிதர்களாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த டாஸ்கில் இன்க்ளூட் ஆகும். ஸோ நீ உன் சந்தோஷத்துக்காக நீ இருக்கணும்னு நினைக்கிற, உன் மன நிம்மதிக்காக வாழணும்னு நினைக்கிற, அப்போ அதுவும் ஒரு டாஸ்க்கு நான் கொடுக்குறேன். அது எந்த அளவுக்கு நீ வில்லிங்கோடு இருக்கிற அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒரு போராட்டத்துக்குரிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இது இருக்கும். ஆனால் என்னடா இப்படி நெகட்டிவாக போயிட்டுருக்கு இந்த ஆண்டு, அப்போ அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த போராட்டம் இறுதியில் அது மகிழ்ச்சியாக மாறும். அந்த மகிழ்ச்சிக்காக தான் அந்த போராட்டங்கள்லாம் நடக்குமே.
ஸோ போராட்டம் அப்படின்னு சொன்னீங்க, அதுல குடும்பத்தில அல்லது தொழில் சார்ந்த சமயத்துல எதுல போராட்டம் அதிகமாக? எல்லா சைட்லேருந்து இவங்களுக்கு போராட்டம் வரும். ஏன்னா எல்லாத்துலேயும் இவங்களோட தன்னிறைவை தான் அவங்க முன்னிறுத்தி போகணும்னு நினைப்பாங்க. இப்போ குடும்பம் கூட என் குடும்பம் சந்தோஷமா இருந்தால் எனக்கு சந்தோஷம், அப்போ அவங்களுக்கு எது சந்தோஷம்னு நினைக்கிறாங்களோ அதுலலாம் ஒரு அடி விழும். ஸோ அந்த போராட்டம், ஆனால் ஃபைனலாக அவங்க அதை வந்து சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அது அப்படிதான் போகுமா அவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கான ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வெற்றி பெற்றுருவாங்க. அதான் ப்ளஸ்ஸே. எப்படியாவது அடிச்சு பிடிச்சி அதை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. இவங்களை சுற்றியும் அந்த சக்ஸஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வெற்றி. அதான் அவங்களோட ப்ளஸ்ஸே. இவங்களோட மைனஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இவங்களோட மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடம் வந்து பணம் சார்ந்து, பொருள் சார்ந்து, இடம் சார்ந்து எந்த ஒரு முதலீடும் வந்து ஓரளவுக்கு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நெசசரியாக இருந்தால் ஓகே, அன்னெசரியாக பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அன்னெசரி அப்படின்றது இவங்க வந்து ஆடம்பரமான செலவுகள்லாம் பண்ணக்கூடாது. ஆடம்பரத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அது மைனஸ் கொடுத்துரும். ஸோ கண்டிப்பாக விருச்சிகம் ராசியில் பிறந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சந்தோஷம், உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மேடம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. விருச்சிகம் ராசியில் பிறந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போகுது மேம்? விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். ஒரு டேர்னிங் பாயிண்ட், இந்த கார்மிக் விஷயங்கள் நடக்கும். ஸோ இவங்க வந்து எதை விதைச்சிருக்காங்களோ அது அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு கெட்டது விதைச்சிருக்கீங்க, மற்றவங்ககிட்ட நீங்கள் சண்டைக்குரிய நபராக தான் இருந்திருக்கீங்க, மற்றவங்களுடைய மனசை உடைச்சிருக்கீங்க, காயப்படுத்திருக்கீங்கன்னா அதற்கான ஒரு பிரதிபலன் இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும். நான் அப்படிலாம் இல்லை, நான் ஆல்ரெடி நானே காயப்பட்டிருக்கேன், எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க, ஆனால் நல்லதாக செய்யணும்னு நினச்சேன், இப்படியெல்லாம் சொதப்பிட்டு இருக்கு, தப்பான ஒரு பழி என் மேலே வந்துருச்சு, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆல்ரெடி அப்படி தான் பெயின் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஸோ அது அப்படியே மாறும். ஸோ நீங்கள் அனுபவித்த வலி அது வந்து உங்களை விட்டு போயிடும். அண்ட் உங்களை யார் அப்படி காயப்படுத்தினாங்களோ ஸோ அவங்க பண்ணது தப்புன்றது அவங்க உணர்றதை இவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்போது நம்ம பண்ண நல்லது கெட்டதுக்கான பிரதிபலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இவங்களுக்கு இருக்க போகுது. ஸோ நல்லது செஞ்சாங்க அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்கும், கெட்டது செஞ்சோம் அப்படின்னா கெட்டது மட்டுமே நடக்குமா? ஆமாம், அதாவது எல்லாருமே கெட்டது மட்டுமே. இப்போ கெட்டவங்க அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறவங்க கூட அப்படின்னா நான் நல்லதான் செய்கிறேன் ஆனால் எனக்கு ஃபுல்லாகவே நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அதுதான் இப்போ என்னன்னா இவங்க கெட்டவங்க நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம், அவங்க கெட்டது மட்டுமே எல்லாம் செய்ய மாட்டாங்க. யாராவது ஒருத்தருக்கு அவங்கள சார்ந்தவங்களுக்காவது நல்லது செய்வாங்க. இவங்க நல்லவங்க நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம், அவங்களும் ஒன்றும் நல்லதே செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கெட்டது செஞ்சுருப்பாங்க. ஸோ அப்படி இவங்களும் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பாக யாருக்காவது கெட்டது செஞ்சுருப்பாங்க, அதுக்கான பிரதிபலன் தான் அனுபவிப்பாங்க. அப்போ வந்து நம்ம யாரும் கெட்டது செய்யாமலாம் இருக்க மாட்டோம், கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் செஞ்சிருவோம், அதற்கான பிரதிபலன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது இவங்களுக்கு நடக்கும். ஸோ இவங்களுக்கான ஒரு ப்ளஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு மேரேஜ் செரிமனி நடக்கிறது, வீட்டில் விசேஷம் ஏதாவது நடக்கிறது, இவங்க விசேஷங்களில் கலந்துக்கிறது, கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு நடக்கிறது, சுபகாரியங்கள் நடக்கிறது, இதெல்லாமே அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைய போகுது. ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எந்த குரு, ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் ரீதியாக இருக்கட்டும், எந்த ரீதியாகவும் அவங்க எந்த குருவை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இல்லைனா அது அவங்களுக்கு மைனஸாக முடிஞ்சிடும். ஏன்னா குருவினுடைய வழிகாட்டுதல் படி இவங்க லைஃப் போகுதுன்னா அப்போ அந்த குரு நெகட்டிவான பர்சனாக இருந்தாலுமே இவங்களும் அப்படி தான் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் வந்து காஷியஸாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக விருச்சிகம் ராசியில் பிறந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நமக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கான ஒரு புதிய பாதை வந்து தொடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கான ரெமெடிஸ் தெரியணும், தீர்வுகள் தெரியணும் அப்படின்னா கீழ்கண்ட இந்த தொலைபேசி எண்ணை வந்துட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். விருச்சிகம் ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப பலன்களை வந்துட்டு தெளிவாகவும் துல்லியமாகவும் வந்து சொல்லியிருக்கீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.